அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னன்னு சொன்னால், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அ யுனிவர்சிட்டிக்கு எப்படி அப்ளை பண்றது? ரெஜிஸ்டர் பண்றது எப்படி? அப்ளை பண்றது எப்படி? அப்படின்றத பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு தமிழ் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அ தமிழ் மீடியத்தில இவ்வளவு காலமா யுனிவர்சிட்டி எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ ஒண்ணும் இல்ல. எப்படி அந்த மெத்தட்லாம் சொல்லிக் குடுக்கறதுக்கு சிங்கள மீடியத்தில இருக்கு. நெறைய பேரு அத எப்படி அப்ளை பண்றதுன்னு அ தெரியாம இருக்காங்க. அது மட்டும் இல்ல. இப்ப அப்ளை பண்ண தெரிஞ்சு சில பேர் கோர்ஸ் ஆர்டர் எப்படி போடுறது? கோர்ஸ் என்ன மாரி செலக்ட் பண்றது? அப்படின்னு தெரியாம, அ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க யுனிவர்சிட்டிக்கு கிடைக்காம, அடுத்து அ யுனிவர்சிட்டி நல்லமா? அ காலேஜ் நல்லமா? அப்படின்னு நெறைய விஷயம் எந்த ஃபீல்டு நல்லம்? இப்படி நெறைய கொஸ்டின்களுக்கு மத்தியில அவங்களுக்கு அந்த கிளியர் பண்ணிக்க இயலாம, தவறுதலான வழிகாட்டுதல்கள்னால வேற வேற மத்த ஃபீல்டுகளுக்கோ, இல்லாட்டி வீட்டிலேயே இருந்துர்றாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இத வச்சு நீங்களே அப்ளை பண்ணிக்கிற மாரி இருக்கும். உங்களுக்கான தேவையான டவுட்டுகள வந்து அ நீங்க என்ட்ட கேட்கலாம். சரியா? நீங்க என்கிட்ட கமெண்ட் மூலியமாவோ, இல்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். லிங்க் நான் கீழ குடுத்து விடுவேன். அதில கேட்டு அ உங்க டவுட்ஸ கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? எதுவும் டவுட்னா கட்டாயம் சொல்லுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க லேப்டாப்ல வந்து ஒரு ப்ரௌசர் இருக்கும். மொபைல்ல இருந்தாலும் பரவால்ல. ப்ரௌசர்க்குள்ள போய்க்கோங்க. ப்ரௌசர்ல போயிட்டு ugc.ac.lkன்னு சொல்லி சர்ச் பார்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். சரியா? அந்த வெப்சைட்ல இப்ப பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. நெறைய லிங்க்ஸ் இருக்கு. அதுல முதல்ல பாருங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார் யுனிவர்சிட்டி அட்மிஷன் சொல்லியிருக்கு. அகாடமிக் இயர் 2023, 2024. க்ளோசிங் டேட் பாருங்க குடுத்துருக்கு. அத ஓப்பன் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு டேப்ல ஓப்பன் ஆகும். அடுத்து அதிலேயே பாத்துக்கங்க. கீழ ஹவ் டு அப்ளை யுனிவர்சிட்டி அட்மிஷன் சொல்லி இந்த வீடியோ ஒண்ணு இருக்கும். அது கீழ இன்னும் தேவையான நெறைய விஷயங்கள் இருக்கு. லெட்டர் டவுன்லோட் பண்றது, அடுத்து ஹேண்ட் புக் டவுன்லோட் பண்றது, அடுத்து அதுக்கு அப்புறம் பாருங்க கோர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. செட் ஸ்கோர் டீட்டெயில்ஸ் அந்த மாரி இருக்கு. அதான் தேவைகள் இருந்தா பார்த்துக்கங்க. சரியா? தேவைகள் இருக்கும். பிறகு பாருங்க. அ அடுத்து அந்த லிங்க கிளிக் பண்ணி போனோனே, பாருங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னா, இப்ப மொத ரெஜி அ தேவையான டீட்டெயில்ஸ்லாம் குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அ லாகின் பண்ணி யுனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும். இதுல 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்றது எப்படின்றத பார்க்கணும். இப்ப முதலாவது கிளிக் ஹியர் டூ ரெஜிஸ்டர் அப்படின்ற லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒண்ணு வரும். அதுல பாருங்க முதலாவது ஆப்ஷன் கேட்டிருக்கு. என்ஐசி நம்பர். என்ஐசி நம்பர் இருக்கும் எல்லாருக்கும் நெனைக்கிறேன். அப்ப அது என்ஐசி நம்பர பார்த்து சரியா டைப் பண்ணிக்கணும். அப்புறம் திரும்ப வந்து ரீஎன்டர் என்ஐசி நம்பர்ன்னு இருக்கு. அப்ப ரீஎன்டர் பண்ணீங்கன்னா என்ஐசி நம்பர ஆ ரீஎன்டர் பண்ணிட்டு, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க என்ஐசி டேட் ஆஃப் இஷ்யூ. என்ஐசில பாருங்க பெக்ல பாருங்க காட்டும். டேட் எப்ப வந்து என்ஐசி நம்பர் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி அத வந்து மந்த், டேட், இயர் அப்படின்றதுல என்டர் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் நம்பர் சரியா என்டர் பண்ணிக்கணும். இண்டெக்ஸ் நம்பர் தெரியும் தானே? அப்ப இண்டெக்ஸ் நம்பர் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுல வந்து பாருங்க ஆப்ஷன் குடுத்துருக்கும். ஐடி யூஸ்ட் இன் பிசி ஏ லெவல். ஏ லெவல்ல என்ன ஐடி யூஸ் பண்ணீங்க? அத கிளிக் பண்ணிக்கோங்க என்ட்ன்னு சொல்லி. அப்படியே என்ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ஐசி நம்பர் அந்த அந்த என்ஐசி நம்பர். என்ன ஐடி யூஸ் பண்ணீங்களோ அது என்ஐசி நம்பர். அதுல டேட் ஆஃப் இஷ்யூ அந்த என்ஐசி நம்பர் எப்ப இஷ்யூ பண்ணாங்களோ அது டேட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்த வெப்சைட் வரும். அது அடுத்த இன்டர்ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க அது பாருங்க. இல்ல நீங்க உங்களோட பேர் காட்டும். சரியா? நீங்க உங்கள் பேர் சொன்னா உங்களோட பேரு காட்டும். உங்களோட பேர் ஃபுல் நேமும், இனிஷியல் வித் நேமும் காட்டும். அப்பதான் நீங்க சரியா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பெஸ்ட் ஃபார்ம் சரியா ஃபில் பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த குடுத்த ஐடி நம்பருக்கு ஏத்த மாரி தான் காட்டும். சரியா? இப்ப வந்து பெஸ்ட்டுக்கு டைட்டில் உங்க டைட்டில் மிஸ்டர், மிஸ்ஸஸ் அப்படின்ட்டு இருக்கு தானே? அத கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப அதுல உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அ அடுத்து அத சூஸ் பண்ணிக்கணும். கீழ மந்த், டேட், இயர் அதில குடுத்துருக்கு பாருங்க. அத குடுத்துருக்க மாதிரியே பார்த்து குடுத்துக்கணும். இல்லாட்டி பிழையா குடுத்துறதில்ல. அதுக்கப்புறம் சிவில் ஸ்டேட்டஸ் சிங்கிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப அடுத்து ஜெண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அ டே அ எங்க பிறந்தீங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தீங்க? அப்படின்றத கட்டாயம் குடுத்துக்கணும். சரியா? அடுத்து என்னன்னா, இப்ப ஸ்கேன் காப்பி பாருங்க. சூஸ் ஃபைல்னு சொல்லியிருக்கு. இப்ப அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு ஃபைல் ஒண்ணு சூஸ் பண்ணணும். அது என்னன்னு சொன்னால், இப்ப ம் நீங்க எப்படி சொல்றேன்னா, இப்ப உங்களோட என்ஐசி இருக்கு தானே? உங்களோட என்ஐசி வந்து 2 பக்கமும் ஸ்கேன் பண்ணணும். ஹேண்ட் புக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்திருக்கு. அப்ப எப்படின்னா 2 பக்கமும் பாருங்க. ஆ
அது எப்படி ஸ்கேன் பண்ணுறேன்னு சொன்னால், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்கேனர் டவுன்லோட் பண்ணி ஃபோன் எடுத்து ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணி அது எப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி அது பிடிஎஃப் ஆக்குங்க. பிடிஎஃப் ஆக்கி அது ஒரு ஃபைல் ஆக்கி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, அது என்ன செய்யுங்க, சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலில் என்ன செய்யுங்க, ஒரே ஃபைல் தான் கொடுக்குறேன், அதனால் அப்படியே எடிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாகின் டீட்டெயில்ஸ், இது முக்கியமான டீட்டெயில்ஸ். லாகின் பண்ணணும், சரியா? இப்போ அதுக்கு வந்து கட்டாயம் ஒரு இமெயில் அட்ரஸ் வேணும். அப்போ இமெயில் அட்ரஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? இமெயில் அட்ரஸ் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக செஞ்சு போடுறேன், சரியா? முன்னாடி குரூப்பில் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு எப்படி இமெயில் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன், ஓகேவா? ஆல்ரெடி இமெயில் இருந்தால் பரவாயில்ல, அப்போ அந்த இமெயிலை யூஸ் பண்ணலாம். என்ன விஷயம்னு சொன்னால், அந்த இமெயில் பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சிருக்கணும் கட்டாயம். ஏன்னா உங்கள் மொபைல் தொலைஞ்சிருச்சுனாலோ, அந்த இமெயில் பாஸ்வேர்ட் மறந்து அந்த இமெயில்லாம் போயிட்டாலோ, உங்களுக்கு வந்து அது பிறகு பிரச்சனை ஆகும். அதனால் இமெயில் வந்து முக்கியமான விஷயம். அது என்ன சொல்லுவேன்னு சொன்னா, புது இமெயில் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். சரியா? உங்க மொபைல் நம்பர வச்சு, இமெயில் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சு, அந்த பாஸ்வேர்ட்லாம் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? இப்ப மூவ் பண்ணுவோம். அ 2வது முக்கியமான டீட்டெயில்ஸ ஃபில் பண்றது. சரியா? இதில லாகின் டீட்டெயில்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதில நீங்க கிரியேட் பண்ணியிருக்க இமெயில அ டைப் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, இப்போ உங்களுக்கு எதுவும் டவுட்னா அத பாருங்க, ஒரு மார்க் ஒண்ணு இருக்கு அந்த பெட்டி முடிய. அத போயிட்டு நீங்க சும்மா மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதில என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி வரும். சரியா? இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ். சரியா? இப்ப என்டர் பண்ணிக்கோங்க அந்த இமெயில் அட்ரஸையும். அடுத்து கீழ பார்த்தீங்கன்னு சொன்னா, மொபைல் ஃபோன் நம்பர் கட்டாயம் உங்க யூஸ் பண்ற மொபைல் ஃபோன் நம்பர் கட்டாயம். உங்க ஐடென்டிட்டில எடுத்ததா இருந்தாலும் ஓகே. அப்படி கட்டாயம் நீங்க வழமையா யூஸ் பண்ற மொபைல் நம்பர். அது கட்டாயம் இருக்கணும். ஒர்க் ஆகுறதா இருக்கணும். சரியா? இப்ப சில நேரம் உங்க மொபைல் நம்பர் காணாம சிம் காணாம போயிட்டா கூட, உங்க ஐடென்டிட்டிய வச்சு அந்த நம்பர ரிகவர் பண்ற மாரி இருக்கணும். ஏன்னா, அதாவது பின்னுக்கு வந்து அந்த விஷயம் தேவைப்படுறனால. ஓகேவா? அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் என்ன மாதிரி குடுக்கணும்னு சொல்லி பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பாங்க. எப்படின்னு சொன்னா, லெட்டர்ஸ் இருக்கணும். கேப்பிட்டல், சிம்பிள் 2 லெட்டர்ஸும் கலந்திருக்கணும். பாருங்க, நார்மலா குடுத்த பதில பாருங்க. பாஸ்வேர்டு வந்து கட்டாயம் மினிமம் 8 கேரக்டராவது இருக்கணும். சரியா? அதில வந்து என்ஐசி நம்பர் கலந்ததா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சிம்பிள்ஸ் ஏதாவது இப்ப இல்லாட்டி சிம்பிள்ஸ் இருக்கும் தானே? அந்த மாரி சிம்பிள்ஸ் ஏதாவது இருக்கணும் கட்டாயம். நம்பர்ஸ் ஏதாவது இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா இருக்கணும் நீங்க டைப் பண்றது. சரியா? இப்ப நீங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அத வந்து அதே பாஸ்வேர்ட திரும்ப என்டர் பண்ணுவீங்க. அந்த பாஸ்வேர்ட் என்ன செஞ்சுக்கோங்க, இமெயில் பாஸ்வேர்ட்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு கட்டாயம் முக்கியமான புக்ல. சரியா? அத ஒரு ஃபோட்டோ புடிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாட்டி முக்கியமான ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு தேவைப்படும். சரியா? கட்டாயம் தேவைப்படும். அதனால நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க இதில கேட்டிருக்கு பாருங்க. இதில குடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம். என்னன்னா, நீங்க உண்மையாலும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உண்மை. இந்த என்ஐசி நம்பர் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறது அதெல்லாம் உண்மதான். அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றீங்க. இதெல்லாம் நான் தான் நிரப்புனேன். என்னோட ஐடியெல்லாம் உண்மதான் அப்படின்னு சொல்லி நான் எக்ரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி எக்ரின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்க. கொஞ்சம் லோட் ஆகும். நெட்வொர்க் இல்லாதனால கொஞ்சம் லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அ ஓகே. அப்ப இதில இந்த நோட்ல சேவ் கேட்குது. பாஸ்வேர்ட் மேனேஜர் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி சேவ் பண்ணி வைக்கலன்னு நீங்க கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப என்ன செய்யும்னா, அ உங்களுக்கு அலர்ட் வரும். சரியா? உங்க இமெயிலுக்கு ஒரு அலர்ட்ன்னு வரும். அதில பாருங்க யூசர் ஐடி இதான். யூசர் ஐடினா உங்க இமெயில் அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழ பாருங்க கிளிக் ஹியர் டூ வெரிஃபை யுவர் அக்கவுண்ட். அப்ப வெரிஃபை பண்ண சொல்லுது. அ உங்க அக்கவுண்ட்ட. அத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, அ பாருங்க இமெயில் காட்டும். என்னன்னு சொன்னா, இமெயில் பாருங்க யூசர் ஐடி குடுக்குது. அந்த அதான் யூசர் ஐடி. அத காப்பி பண்ணி நீங்க அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அத அப்படியே நீங்க அங்க பார்த்து டைப் பண்ணீங்கனாலும் சரி. சரியா? அப்படியே அடுத்து என்னன்னு சொன்னா முக்கியமான விஷயம் இப்ப, அதில பாருங்க கீழ 2வது எஸ்எம்எஸ் கோடுன்னு சொல்லியிருக்கு. இந்த எஸ்எம்எஸ் கோடு வந்து நீங்க குடுத்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். சரியா? அந்த மொபைல் நம்பர்ல வர கோட என்ன செய்யுங்க, அத பார்த்து டைப் பண்ணுங்க. அத பார்த்து டைப் பண்ணிட்டு ஆக்டிவேட்ன்னு குடுத்தீங்கன்னா, அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். சரியா? அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆகி திரும்ப லாகின் பண்ணணும். லாகின் பண்ணணும்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? நம்ம பெஸ்ட்டுக்கு அந்த ugc.ac.lkன்னு சொல்லி கிளிக் பண்ணி போகும்போது, அ இந்த லிங்க கிளிக் பண்ணி போகும்போது, பாருங்க 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப முடிஞ்சிருச்சு. சரியா? அடுத்து இப்ப லாகின். லாகின் பேஜ் தான் இனி செய்ய வேண்டி இருக்கு. சரியா? அப்ப அடுத்து நம்ப லாகின் பேஜ் எப்படி செய்றது? லாகின் பண்ணி அடுத்து என்னென்ன டீட்டெயில்ஸ் அந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஹேண்ட் புக் இருக்கு. ஹேண்ட் புக்ல பாருங்க என்னென்னன்னு சொல்லி. சரியா?
அப்ப அத பார்த்து நம்ம நிரப்பணும். சரி, அதுக்கு பார்த்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா ஞாபகப்படுத்தி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமா என்ன டீட்டெயில் வேணும்னு சொன்னா, ஸ்கூல் லிவிங்ல நீங்க ஸ்கூல் சேர்ந்த டேட்டும், கடைசி முடிஞ்ச டேட்டும், லிவிங் வாங்குன டேட் வேணும் கட்டாயம் குடுக்குறதுக்கு. அதனால அது முக்கியமான டீட்டெயில். அதுவும் கோர்ஸ் கோட ஞாபகப்படுத்தி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோல என்ன ஸ்டெப் செய்யணும், என்னென்ன ஆ எப்புட்ன்னு சொல்லி அடுத்து எப்படி நிரப்புறதுன்றத சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாரி அடுத்தடுத்து இப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வேணும் வந்தா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எதுவும் டவுட்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அது மூலியமா கேளுங்க. சப்போர்ட் பண்ண நெறைய பேர் இருக்காங்க. எதுவும் ஹெல்ப் பண்ண சொன்னா கட்டாயம் செய்வாங்க. ஓகேவா?